Hello everyone, welcome to Honey Bakes YouTube channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேக்கரி ஸ்டைல் பட்டர் பிஸ்கட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1/2 கப் + 2 டேபிள் ஸ்பூன் மைதாவை எடுத்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையும் எந்த லம்ப்ஸும் இல்லாமல் சலிச்சு எடுத்துக்கோங்க. இது கூட 50 கிராம் ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பட்டர் எடுத்துக்கோங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து உடனே எடுத்து சேர்க்க வேண்டாம், ரூம் டெம்பரேச்சரில் இருக்கட்டும். பட்டரை விஸ்க வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்க. 1/4 கப் பவுடர் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. வீட்டில் உள்ள சுகரை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க, அதான் பவுடர் சுகர். பட்டரும் சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு விஸ்க வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி சலிச்சு வச்சுருந்த மைதா மாவு பேக்கிங் பவுடரையும் இது கூட மிக்ஸ் பண்ணி எடுங்க. இந்த மாதிரி சாஃப்டான டோ நமக்கு ரெடியாகி கிடைக்கும். ஓடிஜியை 170 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் டபுள் ராடையும் ஆன் பண்ணி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு தேய்ச்சி எடுப்போம்ல, அந்த மாதிரி டோவை ஒரு கவரில் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நான் குக்கி கட்டர் வச்சு கட் பண்ணி எடுக்கிறேன். உங்ககிட்ட வீட்டில் மூடி இருக்கும் இல்லையா, டிஃபன் பாக்ஸ் மூடி, அதை வச்சும் கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓடிஜியை 170 டிகிரிக்கு 12 மினிட்ஸ் டபுள் ராடையும் ஆன் பண்ணி பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்ட் அண்ட் க்ரன்ச்சியான பேக்கரி ஸ்டைல் பட்டர் பிஸ்கட் நமக்கு கிடைக்கும். இது ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா திரும்ப பேக்கரியில் போய் வாங்கி சாப்பிட்ணுன்னு நினைக்க மாட்டீங்க. அவ்வளோ ரிச் டேஸ்ட்டில் இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் க்ரன்ச்சியாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 1 வீக் வரைக்கும் வீட்டில் வச்சு சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.